ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி இந்த இ-காமர்ஸ் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம், இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி என்னால இந்த சேல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நார்மலா ஒரு மேரேஜ்னு ஆனதுக்கு அப்புறம் நிறைய பெண்களால வேலைக்குன்னு போக முடியறதில்ல. அதுவும் குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளால சுத்தமா வெளியில எங்கேயுமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு நிறைய டிப்ரெஷன் வரும். நம்ம இப்படியே லைஃப்ல இருந்துருவோமா, நம்ம இன்னொருத்தரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதுவே ஒரு டிப்ரெஷன்ல நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கும்போது என்ன ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்போம். என்னதான் நம்ம பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சாலும் நமக்கு பெரிய தடையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எத்தனையோ பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தும் நம்மனால ஒரு விஷயத்த பண்ண முடியல. அதே மாதிரிதான் எனக்கும் மணி தான் பெரிய தடையா இருந்துச்சு. கம்மியான அமௌண்ட்டை வச்சு என்ன ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு. தமிழ் இ-காமர்ஸ் அப்படின்ற சேனல் மூலமா தான் இ-காமர்ஸ் பிசினஸ்னா என்ன அப்படின்றதையே நான் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெபஸ்டின் சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த காலத்துல ஒரு விஷயத்த தான் மட்டுமே கத்துக்கிட்டு அவங்களே வச்சு அவங்களே முன்னேறணும்னு நினைக்கிற காலத்துல நம்ம பயனடைஞ்ச மாதிரி நிறைய மக்கள் பயனடையணும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ற விஷயங்கள் நிறையவே சல்யூட் பண்ணி தான் ஆகணும். அப்படிதான் அவரோட வீடியோஸ் மூலமா என்னோட லைஃப்லயும் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. நம்ம என்னதான் பண்ணணும்ன்ற டிப்ரெஷன்ல நிறைய விஷயங்களை தேடி பார்த்துட்டு நிறைய பேருக்கு கரெக்டான ஒரு பிசினஸ் ஐடியா கிடைக்கிறதே இல்லை. அப்படியே கிடைச்சிட்டாலும் அது கரெக்டா நம்மளால சக்சஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏதோ ஒரு ஃபெயிலியரை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லை, எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லாம கம்மியான இன்கம் வச்சு நம்மளால ஒரு பிசினஸ பண்ண முடியுமா அப்படின்னா இந்த ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அப்படிதான் நான் இந்த இ-காமர்ஸ் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணேன். இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இ-காமர்ஸ் பிசினஸை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் இ-காமர்ஸ் பிசினஸ் என்னன்னே எனக்கு தெரியாது. தமிழ் இ-காமர்ஸ் அப்படின்ற சேனல் மூலமா தான் நான் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி கத்துக்கிட்டேன். என்னதான் ஒரு விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டாலும் அதை ப்ராக்டிக்கலா செய்யும் போது நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இ-காமர்ஸ் பிசினஸை நான் கத்துக்கிட்டதுக்கும் அங்க நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் அதுல இருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு நிறையவே கத்து கொடுத்துச்சு. நிறைய விஷயங்களை நானாவே ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிற சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறது மூலமா நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் அங்க குரோத் ஆகுது இல்ல. அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் நிறைய உமன்ஸுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு கான்பிடென்ட்டா என்னால சொல்ல முடியும். நம்ம என்னதான் நம்மளை நல்லா பாத்துக்க கூடிய ஃபேமிலிஸ் நம்மளோட ஹஸ்பண்ட் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு பொருள் நமக்குன்னு ஒரு தேவைப்படும் போது இன்னொருத்தவங்கள்ட்ட போய் எனக்கு காசு கொடுங்க, நான் இது வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அதை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளோட மணில இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட மணில இருந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுல ஒரு ஹாப்பினஸ்ன்றது எப்பயுமே இருக்கும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்ல நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த ஒரு இ-காமர்ஸ் பிசினஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் இதுல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட 5 month பேபி இருக்கும்போது தான் நான் இந்த ஒரு பிசினஸையே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 month பேபியை வச்சுட்டு எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டிருப்பேன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல கடினமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிடைக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்டா தான் இருக்கும். அந்த குழந்தைய வச்சுட்டு நான் நிறையவே ப்ராடக்ட் பார்க்க போறதுல இருந்து பர்ச்சேஸ்ல இருந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணாரு. நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல கஷ்டங்கள்னே போயிடும். ஏன் நம்ம கஷ்டப்படணும்? நம்மளால ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்க முடியும்ன்ற ஒரு தாட் இருக்கும்போதே அங்க நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும்ல. அப்ப என்னால முடியும் அப்படின்னா உங்களாலையும் முடியும். நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா ஒரு ஃபோக்கஸ் செட் பண்ணிட்டு இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் இந்த ஒரு பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். நிறைய பெண்களுக்கு நிறைய
விஷயங்கள் தோணிட்டு இருக்கும். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய தாட் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முழுமையாக இந்த விஷயங்களை கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். நம்ம நிறைய விஷயங்களை ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்மளோட செல்ஃப் க்ரோத்தும் டெவலப் ஆகும். நீங்களும் உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. நம்மளால் முடியுமா, நம்ம இதனால் பண்ணிடுவோமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். முயற்சி இருந்தால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு முயற்சி செய்யுங்க. நிறைய உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க. நிறைய பேர் நம்மளால் முடியும்னு நினச்சி முன் வந்து செய்கிறவங்கனால மட்டும்தான் எந்த ஒரு சக்ஸஸையுமே நம்மளால் அடைய முடியுது. நம்மளுக்கு எல்லாமே புது விஷயங்கள் தான். கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளால் கற்றுக்க முடியும். கற்றுக்காத வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கற்றுக்கிறதுக்கு நீங்கள் முன் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண மாட்டோமா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இனி வர வீடியோக்களில் உங்களோட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க. லைக் போடுறதுக்கும் ஒரு நல்ல மனசு வேணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் லைக் போடுறது மூலமாக எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்குது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.